நம்ம நடிகை சமந்தா தமிழ்ல இருக்கக்கூடிய டாப் நடிகைகள்ல ஒருத்தவங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். தமிழ் அப்படின்றத தாண்டி தெலுங்குலையும் காலடி எடுத்து வச்சு அங்கேயுமே பாத்தீங்கன்னா முன்னணி நடிகைகளுக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு தான் அவங்க வந்து வளர்ந்துட்டு வந்தாங்க. அப்படியே வளர்ந்துட்டு வரும்போது கொஞ்ச நாள்ல அவங்களோட பர்சனல் லைஃப்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு பார்க்கக்கூடியதா இருந்திருக்கும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிரேக் எடுத்திருந்தாங்க சினிமால இருந்து. இப்போ மறுபடியும் வெப் சீரிஸ்ல வந்து நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் நடிகை சமந்தா கிட்ட ரீசெண்ட் டைம்ல வந்துட்டு ஏன் நீங்க தமிழ் திரைப்படங்கள்ல இப்ப நடிக்கிறது இல்ல அப்படின்ற கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு இல்ல, நான் ஒரு திரைப்படத்துல நடிக்கிறேன் அப்படின்னா அதுவே என்னோட கடைசி திரைப்படமா இருக்கணும். அப்படி பேசக்கூடிய மாதிரி ஒரு கதாபாத்திரத்தில் தான் நான் நடிக்கணும்னு நினைக்கிறேன். போல்டான கேரக்டரா இருக்கட்டும், அந்த கேரக்டர் வந்து பேசக்கூடிய மாதிரி இருக்கட்டும். சும்மா சும்மா என்னால வந்து நடிக்க முடியாது, எனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லாத எந்த ஒரு திரைப்படத்திலையும் நான் நடிக்க விரும்பல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நடிகை சமந்தாவும் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றதுக்கு மேன்சன் ஃபைனலி நம்ம கௌதம் மேனனுக்கு வந்து ஒரு ஹோப் கிடைச்சிருக்கு. அது என்னன்னா, பல வருடங்கள் கழிச்சு ஒரு திரைப்படம் வெளியாகுது அப்படின்னா அதை மக்கள் ஏற்றுப்பாங்களா இல்லை ரிஜெக்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற டவுட் வந்துட்டு இயக்குநர்களுக்கு இருக்கதா செய்யும். ஸோ அந்த வகையில் இப்போ 12-13 வருஷங்கள் கழிச்சு ரிலீஸ் ஆன மதகஜ ராஜா திரைப்படத்தையே மக்கள் வந்து இவ்வளோ அழகாக கொண்டாடுறாங்க அப்படின்னும் போது இந்த துருவ நட்சத்திர திரைப்படமும் கண்டிப்பாக மக்களுக்கு பிடிக்கும், ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்றது அவருக்கு புரிஞ்சிருச்சு. 7 வருஷமா மக்கள் வந்து காத்துட்டு இருக்காங்க இந்த ஒரு திரைப்படத்துக்காக, இப்ப வரும் அப்ப வரும் அப்படின்னு. ஆனா படத்து மேல இருக்கக்கூடிய ஒரு சில ப்ராப்ளம் படம் வந்து ரிலீஸ் ஆக முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு கௌதம் மேனன் வந்து ஒரு அப்டேட் கொடுத்திருக்காரு. படத்து மேல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் ஒன்றன் பின் ஒன்றாக குறைவடைஞ்சிட்டே வருது. அதனால வரக்கூடிய சம்மருக்கு படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கோம் அப்படின்னு. ஆனா இதை முழுமையா யாரும் நம்பிடாதீங்க. படம் வந்து திரையரங்குல ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா மட்டும் நம்புங்க. ஏன்னா ரிலீஸ் ஆகாது, இந்த ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க, பட் ரிலீஸ் ஆகாது. யாருமே முழுமையை நம்பிடுறாங்க, படம் வந்து ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். யாரெல்லாம் துருவ நட்சத்திர திரைப்படத்துக்கு இப்போ வெயிட் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ரீசெண்ட் டைம்ல நம்ம நடிகை த்ரிஷா பத்தின ஒரு தகவல் வந்து வெளியே வந்திருக்கும். அதாவது நடிகை த்ரிஷா சினிமால இருந்து விலகிட்டாங்க, விலகி அப்படியே அரசியலுக்குள்ள போறாங்க அப்படின்ற மாதிரியான நிறைய தகவல்கள் வெளியாகும் போது அது உண்மையா பொய்யா அப்படின்ற மாதிரி இப்படியா அவங்க தரப்புல இருந்து ஒரு விஷயம் சொன்னா தானே நமக்கு வந்து தெரியும், இல்லைன்னா அதை நம்பிட்டு இருப்போம். இப்போ த்ரிஷாவோட தரப்புல இருந்து அந்த விஷயம் உண்மையானதா இல்லையான்றத சொல்லியிருக்காங்க. ரீசெண்ட் டைம்ல நம்ம த்ரிஷாவோட அம்மா பாத்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த்ரிஷா வந்து சினிமா விட்டு விலகவும் போல, விலகி அரசியலுக்குள்ளேயும் போகல, வீணா வதந்திய கிளப்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த வருடம் ஆரம்பிக்கும் போதே ஐடென்டி அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு திரைப்படத்துல நடிச்சிருந்திருப்பாங்க. அந்த திரைப்படம் வெறும் வெற்றி அடைந்த திரைப்படமா இருக்கு. அண்ட் அதை தொடர்ந்து இப்ப பாத்தீங்கன்னா அவங்க கையில விடாமுயற்சி திரைப்படம் இருக்கு. சூர்யாவோட 45வது திரைப்படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் மலையாள திரைப்படத்திலையும் நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ தொடர்ந்துமே அவங்களோட திரைப்படம் வந்து தொடரத்தான் போகுது. அவங்க சினிமாவை விட்டெல்லாம் விலகல அப்படின்னு அந்த வதந்திக்கு முற்றுப்புள்ளி வச்சு